வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, உங்களோட கேரியன் கிராஸ வந்து WWE விட்டு தூக்கிட்டாங்களாம். அது இல்லாம WrestleMania 43ல ராக் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான அந்த ஒரு மேட்ச் வந்து நடக்க போதாம். அது இல்லாம நம்முடைய சோலோ சிக்கா வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காரு. அதாவது திரும்பி வந்து பிளட் லைன் வந்து ரியூனியன் ஆனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி இப்போ வந்து நம்முடைய சோலோ சிக்கா வந்து சொல்லியிருக்காராம். இத பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து நான் உங்கள்ட்ட சொல்றேன். அதாவது நான் வந்து இன்னொரு சேனல வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது ஒரு கதை சேனல வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால அந்த சேனலோட லிங்க்க வந்து நான் வந்து இந்த வீடியோவோட நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் தரேன். அந்த சேனல வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு வந்து உங்களோட ஆதரவ வந்து எனக்கு தாங்க. ஏன்னா உங்களோட ஆதரவு அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவை. அதனால நீங்க வந்து உங்களோட ஆதரவ வந்து எனக்கு கொஞ்சம் குடுங்க. அதாவது இந்த கதை ஸ்டோரியில வந்து என்னோட சேனல் வந்து நான் புதுசா ஆரம்பிச்சிருக்கேன். அந்த ஒரு சேனல்ல வந்து நான் வந்து ஏகப்பட்ட கதைகள வந்து அதில வந்து நான் சொல்லப் போறேன். அதாவது ஃபீலிங்கா இருக்கட்டும், இல்ல எமோஷனலா இருக்கட்டும், அது இல்லாம நம்மளுடைய லவ் ஸ்டோரியா இருக்கட்டும், இல்ல ஃபேமிலி ஸ்டோரியா இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி ஏகப்பட்ட ஸ்டோரிய வந்து நான் வந்து அந்த ஒரு சேனல்ல வந்து நான் சொல்லப் போறேன். அதனால நீங்க வந்து அந்த சேனல வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்ட வந்து நீங்க தாங்க. இப்போ வந்து நம்ம வந்து மெயினான நியூஸ்க்கு நம்ம வருவோம். அதாவது நம்மளுடைய கேரியன் கிராஸ வந்து நம்மளுடைய WWE வந்து அஃபிஷியலி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதாவது நம்மளுடைய WWE வந்து நம்மளுடைய கர்லட் அதாவது நம்முடைய அவங்க பேர் எனக்கு சத்தியமா தெரியல. அதாவது நம்முடைய கேரியன் கிராஸ் இருக்கார்ல, கேரியன் கிராஸும், கேரியன் கிராஸோட ஒய்ஃப் 2 பேத்தையுமே நம்முடைய WWE வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இப்போ வந்து நம்முடைய கேரியன் கிராஸும், கேரியன் கிராஸோட ஒய்ஃபும் வந்து இப்போ வந்து அலுமினியம் செக்ஷன்ல வந்து WWE வந்து வச்சிருக்காங்க. அதாவது அலுமினியம் செக்ஷன் அப்படிங்கிறது வந்து குப்பை அப்படிங்கிற மாரி சொல்லப்படும். அதாவது அந்த வேஸ்ட்டை மட்டும் தானே நம்ம வந்து குப்பையில போடுவோம். அது மாரி நம்முடைய WWE வந்து நம்முடைய கேரியன் கிராஸையும், கேரியன் கிராஸ் ஒய்ஃபையும் வந்து இப்போ வந்து அலுமினியம் செக்ஷன்ல வந்து வச்சிருக்காங்க அப்படி மாரி இப்போ வந்து சொல்லப்படுது. ஆனாலும் இப்போ வந்து நம்முடைய ரெஸ்லிங் அப்சர்வர் தேவ் மெல்சன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்ட்டா, அதாவது WWE வந்து நம்முடைய கேரியன் கிராஸை வந்து ரிலீஸ்லாம் பண்ணல. இது வந்து ஒரு நாடகம் அப்படி மாரி இப்போ வந்து நம்முடைய தேவ் மெல்சன் வந்து சொல்றாரு. அதாவது இப்போ வந்து நம்முடைய கேரியன் கிராஸுக்கு வந்து ஃபேன்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் இருக்கு. அதனால அந்த ஹைப்னஸ் குறையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்முடைய WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நாடகத்தை வந்து நடத்துறாங்க அப்படிங்கிற மாரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதனால நம்முடைய 2 விதமா சொல்லப்படுது. ஒரு பக்கம் வந்து நம்முடைய WWE வந்து நம்முடைய கேரியன் கிராஸை வந்து அலுமினியம் செக்ஷன்ல வச்சிருக்காங்க. அது வந்து அதாவது அது வந்து ஃபேக்கு, அது வந்து பொய் அப்படிங்கிற மாரி நம்முடைய தேவ் மெல்சன் வந்து சொல்றாரு. அதனால இன்டர்நெட்லயும் இப்போ வந்து அதிகமா போய்க்கிட்டு இருக்கு. அதாவது நம்முடைய WWE வந்து நம்முடைய கேரியன் கிராஸை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரி இப்போ வந்து அதிகமா சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால நம்முடைய என்ன நடக்குது அப்படிங்கிறது சத்தியமா எனக்கு தெரியல. ஆனாலும் நம்முடைய கேரியன் கிராஸ் வந்து WWE விட்டு போகணுமா போகக்கூடாதா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சோலோ சிக்கா வந்து ரீசென்ட்லி வந்து ஒரு இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த இன்டர்வியூல வந்து நம்முடைய சோலோ சிக்கா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டா, அதாவது WWEல வந்து திரும்பி வந்து பிளட் லைன் வந்து ரியூனியன் ஆனா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே நான் பிளட் லைன் ஸ்டோரி லைன்ல வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு வீக்கான ஆளா தான் நான் இருந்தேன். அதாவது நான் வந்து யாருக்குமே அந்த அளவுக்கு வந்து நான் வந்து ஒரு பாப்புலரான ஒரு ஆளா வந்து நான் தெரியல. அதாவது நான் பிளட் லைன் ஸ்டோரியில நான் இருந்தேன் அப்படின்னா, அதில வந்து முழுக்க முழுக்க ரோமன் ரெயின்ஸ் மட்டுமே தான் அதில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளா தெரிஞ்சாரு. அப்புறம் சேமி சேனா இருக்கட்டும், ஜிம்மியா இருக்கட்டும், இவங்க எல்லாமே தான் தெரிஞ்சாங்க. ஆனா, நான் அந்த ஒரு பிளட் லைன் ஸ்டோரியில நான் இருந்தேன் அப்படின்னா, அதில வந்து என்ன யாருமே ஒரு மனுஷனா கூட நான் மதிக்கல. அதே அந்த பிளட் லைன் ஸ்டோரியில விட்டு நான் வெளியில வந்தேன். ஒரு மிகப்பெரிய ஒரு தரமான ஒரு ஆளா மாறினேன். அதாவது நான் ரோமன் ரெயின்ஸ் கூடயே வந்து நான் சண்டை போடுற அளவுக்கு, ரோமன் ரெயின்ஸ வந்து நான் எதிர்க்கிற அளவுக்கு நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளா வந்து நான் வந்து ஆளாகி நின்னேன். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன? அது முழுக்க முழுக்க ரோமன் ரெயின்ஸ் மட்டுமே தான். அதாவது நான் வந்து பிளட் லைன் ஸ்டோரியில நான் இருக்கிறப்ப வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப நான் மொக்கையா இருந்தேன். அதே நான் பிளட் லைன் ஸ்டோரியில விட்டு அந்த ஒரு ஸ்டோரியே இல்லாம நான் வந்து வெளியில வந்தேன். எனக்குன்னு ஒரு சாம்பியனை வந்து நான் இப்போ உருவாக்கிக்கிட்டேன். அது இல்லாம ரோமன் ரெயின்ஸ் கூட இருந்தேன் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அது இல்லாம என்ன பார்க்கறதுக்கு வந்து ஆடியன்ஸ் அப்படிங்கிறது நெறைய பேர் இருக்காங்க. அது இல்லாம என்னோட தகுதி தராதரத்த எல்லாமே உயர்த்துனது எது அப்படின்னு கேட்டா, அந்த பிளட் லைன் அதாவது பிளட் லைன் ஸ்டோரி லைன் தான். அதே மாரி என்ன வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளா வந்து இப்போ வந்து என்னாலயும் தனியா இருக்க முடியும். எனக்குன்னு ஒரு பிளட் லைன வந்து நான் உருவாக்குனேன்ல, அதுக்கு மூல காரணமா இருந்தது யாருன்னா, அதுவும் முழுக்க முழுக்க ரோமன் ரெயின்ஸ் மட்டுமே தான். அதாவது இந்த ஒரு வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளமா இருந்தது யாரு அப்படின்னு கேட்டா, முழுக்க முழுக்க ரோமன் ரெயின்ஸ் மட்டுமே தான். ரோமன் ரெயின்ஸ் மட்டும் இல்லாம இருந்திருந்தாரு அப்படின்னா, நான்லாம் வந்து WWEல வந்து இருந்த இடம் தெரியாம நான் போயிருப்பேன். அதனால என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து இப்ப திரும்பி வந்து நான் வந்து பிளட் லைன வந்து நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். அதாவது அந்த ஓஜி பிளட் லைன் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப ரொம்ப நான் மிஸ் பண்றேன். அது இல்லாம ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து நான் திரும்பி வந்து ஒரு பார்ட்னரா இல்ல ஒரு டீமா இருந்து நான் வந்து திரும்பி வந்து நான் ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து நான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாரி நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன். அது வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தெரியல. ஆனாலும் ஃபியூச்சர்ல வந்து நாங்க எப்பயுமே சரி, நாங்க 2 பேருமே சரி ஒரு டாக் டீமா சந்தர்ப்பம் கிடைச்சுச்சு அப்படின்னா, நாங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு டாக் டீமா வந்து நாங்க WWEல நாங்க இருப்போம். அப்படி மாரி சொல்லியிருக்காரு. அது இல்லாம நாங்க 2 பேருமே சேர்ந்து கூட ஒரு டாக் டீம் டைட்டில கூட நாங்க வின் பண்ணுவோம். அதுதான் என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு. அதாவது நானும் ரோமன் ரெயின்ஸும் வந்து WWE வந்து ஒரு டாக் டீம் மேட்ச்லாம் நாங்க விளையாண்டுருக்கோம். ஆனா, அந்த டாக் டீம் அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டில் நாங்க வின் பண்ணல. அதனால ரோமன் ரெயின்ஸும் நானும்
அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நானும் ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு டாக் டீம் சாம்பியனை வின் பண்ணி நாங்கள் 2 பேருமே ஒன்றா இருப்போம். அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த ஒரு விஷயம்லாம் நடக்குமா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து நான் உயர்ந்து நிற்கிறதுக்கு காரணம், அது இல்லாமல் இப்போ வந்து நான் டபிள்யூடபிள்யூட கரண்ட் யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனாக இருக்கேன். இந்த வளர்ச்சிக்கு முழுக்க முழுக்க காரணம் யார் அப்படின்னு கேட்டால் அதுவும் ரோமன் ரெயின்ஸ் தான். அது இல்லாமல் நான் டபிள்யூடபிள்யூல வந்து நான் ஒரு மொக்கையாக தான் இருந்தேன். ஆனாலும் அந்த பிளட் லைன் ஸ்டோரியில் விட்டு நான் வெளியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக இருந்தேன். அதுவும் ரோமன் ரெயின்ஸை வீழ்த்துற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக இருந்தேன். ரோமன் ரெயின்ஸ் கூட போட்டி போகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக இருந்தேன். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னா அது ஒரே ஒரு ஆள் மட்டுமே, அது வந்து ரோமன் ரெயின்ஸ் மட்டுமே தான். ரோமன் ரெயின்ஸ் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் அப்படின்னா நான் வந்து டபிள்யூடபிள்யூல வந்து இந்த அளவுக்கு வந்து நான் சாதிச்சிருக்கவே மாட்டேன். நான் டபிள்யூடபிள்யூல வந்து இருந்த இடம் தெரியாமல் அழிஞ்சு போயிருப்பேன். இதுக்கெல்லாம் ஒரு மூல காரணம்னா அது ரோமன் ரெயின்ஸ் மட்டுமே தான். ரோமன் ரெயின்ஸ் மட்டும் இல்லை அப்படின்னா நான் வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்ந்து வந்திருக்கவே மாட்டேன். இப்போ வந்து நான் யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனாக இருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நான் மேல் நான் வளர்ந்து நான் சாம்பியன்ஷிப்பெல்லாம் நான் வின் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு மூல காரணம் அது ரோமன் ரெயின்ஸ் மட்டுமே தான். நான் ரோமன் ரெயின்ஸை வந்து நான் ரொம்ப நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அது இல்லாமல் நான் ரோமன் ரெயின்ஸ் இல்லைனா இந்த அளவுக்கு நான் வந்து வளர்ந்துருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய சோலோ சிக்கா வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து உண்மையா அப்படின்னு கேட்டால் அது வந்து எனக்கு தெரியல. உங்களோட அதாவது ஆடியன்ஸாக இருக்க நீங்கள் வந்து நம்முடைய சோலோ சிக்கா வந்து சொன்னது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். டபிள்யூ வந்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதாவது நம்மளுடைய டபிள்யூல வந்து ஒரு ட்ரீம் மேட்ச் அப்போனா அது வந்து ராக் விசஸ் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு மேட்ச் தான் வந்து ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீம் மேட்ச். அந்த ஒரு ட்ரீம் மேட்சை வந்து நம்மளுடைய டபிள்யூ வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதாவது ராக் விசஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் நினச்சிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் ஒரு ரெசல்மேனியாவில் கூட நம்மளுடைய ராக் விசஸ் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கான அந்த ஒரு மேட்ச் வந்து நடக்காமே போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ நம்மளுடைய டபிள்யூ வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது ரெசல்மேனியா 43 வந்து அதாவது நம்மளுடைய ராக் விசஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான அந்த ஒரு மேட்சை வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் வந்து நம்மளுடைய டபிள்யூ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. 2027 ரெசல்மேனியா வந்து சவுதி அரேபியா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக இப்போ வந்து சொல்லப்படுது. அதே 2027 ரெசல்மேனியா 43 தான் நம்மளுடைய டபிள்யூ வந்து ராக் விசஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான அந்த ஒரு மேட்சை வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய டபிள்யூ வந்து 2027 வந்து ரெசல்மேனியாவை வந்து 2 ரெசல்மேனியாவாக நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் வந்து டபிள்யூ வந்து இருக்காங்க. அதாவது ஒரு ரெசல்மேனியாவில் வந்து அமெரிக்காவிலையும் இன்னொரு ரெசல்மேனியாவில் வந்து அதாவது சவுதி அரேபியாவிலையும் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் வந்து நம்மளுடைய டபிள்யூ வந்து இருக்காங்க. அதனால நம்மளோட டபிள்யூ வந்து 2027 வந்து 2 ரெசல்மேனியா வந்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறப்ப அதாவது ஒரு ரெசல்மேனியாவை வந்து சவுதி அரேபியாவில் நடத்துகிறாங்க அப்படின்னா அங்கே வந்து நம்மளுடைய டபிள்யூ வந்து ராக் விசஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் வந்து இப்போ வந்து டபிள்யூ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அது இல்லாமல் இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக வந்து ரெசல்மேனியா 43 வந்து ராக் விசஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான அந்த ஒரு ட்ரீம் மேட்ச் வந்து கண்டிப்பாக 100% வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அமெரிக்காவில் வந்து ரெசல்மேனியா நடக்குது அப்படின்னா அங்கே வந்து இந்த மேட்ச் நடக்காது. ஆனால் சவுதி அரேபியாவில் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. டபிள்யூ வந்து வருஷம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது ராக் விசஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் நடக்கும், ராக் விசஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர ஆனால் இன்ன வரைக்கும் நம்மளுடைய டபிள்யூ வந்து ராக் விசஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்சை வந்து நடத்தாமே தான் இருக்காங்க. அதனால இந்த வருஷம் அதாவது 2027 ரெசல்மேனியாவில் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து 19% வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ராக் மேட்சை வந்து நாங்கள் நடத்தியே தீருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய டபிள்யூ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ட்ல வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. ஆனால் 2027 வந்து 2 ரெசல்மேனியா வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. 2027 2 ரெசல்மேனியா நடக்குது அப்படின்னா ஒரு ரெசல்மேனியா வந்து சவுதி அரேபியாலையும் இன்னொரு ரெசல்மேனியா வந்து அமெரிக்காலையும் நடக்கும். ஆனால் அமெரிக்காவில் நடக்கிற அந்த ரெசல்மேனியாவில் வந்து ராக் விசஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் நடக்காதான். அதே சவுதி அரேபியாவில் நடக்கிற அந்த ரெசல்மேனியாவில் தான் ராக் விசஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான அந்த ஒரு மேட்ச் வந்து நடக்குமா. ஏன் அப்படின்னு கேட்டால் அங்கே தான் நம்மளுடைய சவுதி அரேபியா கவர்மெண்ட் வந்து ரோமன் ரெயின்ஸ் விசஸ் நம்மளுடைய ராக்கோட அந்த ஒரு மேட்ச் வந்து ஒரு ட்ரீம் மேட்ச் அது ஃபஸ்ட் டைமாக வந்து அங்கே தான் நடக்குதுனால அந்த மேட்ச்சுக்கான ஒரு டிக்கெட்டாக இருக்கட்டும், அது இல்லாமல் அந்த மேட்ச்சுக்கு வந்து பில்டப் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்றுவாங்க. அது இல்லாமல் அதனால சவுதி அரேபியாவில் வந்து நடத்துகிறாங்க அப்படின்னா அதில் வந்து அதிகமான ஒரு ப்ராஃபிட்டை வந்து நம்மளோட டபிள்யூ வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க. அதாவது இப்போ வந்து நம்மளுடைய அமெரிக்காவில் வந்து ஒரு 2 மடங்கு வந்து அவங்க வந்து பணம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை விட 4 மடங்கு வந்து அங்கே சவுதி அரேபியாவில் வந்து இந்த மேட்ச்சை நடத்தாங்கன்னா அவங்களுக்கு தான் லாபம். அதனால் எங்கே லாபம் இருக்கோ அந்த இடத்துக்கு தான் நம்மளுடைய டபிள்யூ வந்து போவாங்க. ஆனால் ஏன்னா இதே நம்மளுடைய டபிள்யூ வந்து சவுதி அரேபியாவில் நடக்கிற அந்த ரெசல்மேனியாவுக்கு வந்து ராக் விசஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்சை வந்து நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து ஒரு அப்டேட் வந்து போயிட்டு இருக்காது. இன்னொரு பக்கம் வந்து நம்மளுடைய அமெரிக்கன் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு வந்து அதே ராக் விசஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் வந்து எங்களுக்கு வேணும், அதாவது நீங்கள் வந்து சவுதி அரேபியாவில் நடத்தக்கூடாது, அதாவது நீங்கள் வந்து எங்களுக்கு நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய அமெரிக்காவும் வந்து அமெரிக்கா
அமெரிக்கால இருக்க ஃபேன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. 2027 வந்து சவுதி அரேபியால வந்து தான் ரெசல்மேனியா நடக்குது. இங்க அமெரிக்கால நடக்கல அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய அமெரிக்கன் ஃபேன்ஸ் எல்லாமே காண்டாயிட்டாங்க. அப்போ வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு ரெசல்மேனியா அப்படிங்கிறது சொந்தமானது. நீங்க வந்து எங்களுக்கு தான் நடத்தணும் அப்படிங்கிறப்ப, நம்மளோட WWE வந்து அப்போ வந்து ஒரு திடீர் முடிவு எடுத்தாங்க. அதாவது நம்ம வந்து எதுக்கு 2 ரெசல்மேனியா நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்மேனியால அமெரிக்கால, இன்னொரு ரெசல்மேனியா வந்து இப்ப சவுதி அரேபியால நடத்துறாங்கல்ல, அதே மாரி இப்போ வந்து அந்த ராக் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் வந்து சவுதி அரேபியால நடக்குது அப்படின்னு கேட்டா, அதே மேட்ச் வந்து எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாரி இப்போ வந்து நம்முடைய அமெரிக்கா வந்து கேட்குறாங்க. அமெரிக்கால இருக்க ஃபேன்ஸ் வந்து கேட்குறாங்க. அதனால 2027 ரெசல்மேனியா 43 வந்து ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் ராக் மேட்ச் நடக்குது அப்படின்னு கேட்டா, ஒண்ணு சவுதி அரேபியால நடந்தா நல்லா இருக்குமா? இல்ல அமெரிக்கால நடந்தா நல்லா இருக்குமா? அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாம ரெசல்மேனியா 43 வந்து ராக் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் வந்து நடந்துச்சு அப்படின்னா, இந்த மேட்ச்ச வந்து பார்க்கறதுக்கு எத்தன பேர் வந்து ஆவலா இருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம